வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் சிவனின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேற ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, பங்குனி மாத பௌர்ணமி என்று ஜோதி வடிவில் காட்சியளித்த சிவபெருமானை பற்றியும், இங்கு திருவண்ணாமலை தளத்தில் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கு. அதை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு முறையாவது சென்று வழிபட வேண்டிய திருவண்ணாமலை தலத்தின் சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா, இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குதா, குடும்பத்தில் நிம்மதியே இல்லாத சூழ்நிலை இருக்கா, இப்படி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைக்கும் ஜாதக ரீதியாக சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு முறையாவது நம்ம வழிபட வேண்டிய கோவில்களில் ஒன்று திருவண்ணாமலை தலங்கள். இங்கு ஒரு முறையாவது சென்று கிரிவலம் வருவது பாவத்தை போக்கி பல மடங்கு அதிக புண்ணிய பலனை தருன்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பங்குனி மாத பௌர்ணமி எப்போது அமைந்திருக்கு, எந்த நாளில் எந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லணும், பங்குனி உத்திர நாளில் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி கிரிவலம் செல்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. திருவண்ணாமலைனாலே அனைவருக்கும் முதல்ல நினைவுக்கு வருவது கிரிவல வழிபாடு மட்டும்தான். பஞ்சபூத தலங்களில் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அக்னி தலம் தாங்க திருவண்ணாமலை. ரொம்பவே பழமையான சிவ ஆலயமாகவும் இருக்குது. இங்கு ஆன்மீக பூமின்னு சித்தர்கள் பூமின்னு சொல்லுவாங்க. சிவனே திருவண்ணாமலையில் மலையாக வீற்றிருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. இதனால் இங்கு மலையை வலம் வந்து வழிபடுவது சிறப்புக்குரியதாக பார்க்குறாங்க. இது சிவனையே வலம் வந்து வழிபட்டதற்கு சமமான பலனை தருமா. திருவண்ணாமலையில் கிரிவலம் பாதையில் மட்டும் 92 கோவில்கள் இருக்குது. இது தவிர ஜீவ சமாதிகளும் குளங்கள், சித்தர்கள் தவம் செய்த குகைகள்னு பல இடங்கள் இருக்குதுங்க. திருவண்ணாமலையில் வருடத்தில் பார்த்தீங்கன்னா 365 நாட்களுமே 24 மணி நேரமும் கிரிவலம் செல்லலான்னு சொல்லலாம். ஆனால் சில குறிப்பிட்ட நாளில் நேரத்தில் கிரிவலம் வந்து வழிபடுவதும் அதை விட அதிகமான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். கிழமை, திதி, நட்சத்திரம், மாத நேரன்னு பொறுத்து கிரிவலம் செல்வதற்கான பலன்களும் மாறுபடுதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த பௌர்ணமி நாளாக திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதை வழக்கமாகவும் கொண்டு இருக்காங்க. இதனால் ஒவ்வொரு மாதமும் அமையக்கூடிய பௌர்ணமி பார்த்திங்கன்னா கிரிவல வழிபாட்டினை தொடங்கி எப்போது நிறைவு செய்யணும்னு பார்த்திங்கன்னா நேரத்தையே அண்ணாமலையார் கோவில் நிர்வாகமே வெளியிடுது. அந்த வகையில் இந்த பங்குனி மாத பௌர்ணமியொட்டி 2026ஆம் ஆண்டு கிரிவல நேரம் பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதி தொடங்கக்கூடிய ஏப்ரல் 1ஆம் தேதி காலை 7:38 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் பார்த்திங்கன்னா திதி நிறைவு நேரமான 2ஆம் தேதி காலை 7:57 வரை பார்த்திங்கன்னா கிரிவலம் செல்லலாம். கிரிவலம் தொடங்க வேண்டிய நேரம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி 7:23 தொடங்கி அடுத்த நாள் 2ஆம் தேதி 7:44 வரை கிரிவலம் சென்று வழிபடலாங்க. மேலும் இந்த நாளில் பார்த்திங்கன்னா புதன்கிழமையாக அமைந்திருக்கு. இந்த நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது கல்வி, ஞான, அறிவு, விருத்தியை தருமா. இந்த நாளில் கிரிவலம் வருவதாலே புதன் கிரக தோஷங்களை நீங்கி நினைவாற்றால் புத்திசாலித்தனமோ கல்வியில் சிறந்த தேர்ச்சி உண்டாகிடும். அதே போல் வணிகத்திலும் சரிங்க, தொழிலில் மேன்மை அடையவும் பேச்சுத்திறன் மேம்படவோ இது உங்களுக்கு சிறப்பான வழியினை ஏற்படுத்தி தருங்க. மேலும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த பங்குனி உத்திரத்தன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தீங்கன்னா யோகங்களும் சூரியனின் அருளும் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். வாழ்க்கையில் போராட்டங்கள் இருந்தாலும் வெற்றிகளும் மன நிம்மதி வேண்டும்னா தொழில் வளர்ச்சி கிடைக்க தவறாமல் இந்த நாளில் கிரிவலம் சென்று வழிபடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த 27 நட்சத்திரங்களை 12வது நட்சத்திரமாக வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்துக்குரிய அதிபதி சூரிய பகவான். இந்த நட்சத்திரத்திற்குரிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. ஆரோக்கியம், உயர்கல்வி, பதவி, அரசு அமைப்பு பார்த்திங்கன்னா சலுகை, தலைமை பொறுப்பு, அதிகாரத்துக்கு காரணமான தெய்வம்தான் சூரிய பகவான். அதே போல் செல்வத்திற்கு அதிபதியாக மகாலட்சுமியும்
இவர்களுக்குரிய உத்திர நட்சத்திரத்தன்று நம்ம கிரிவலம் வந்து வழிபடுவது சூரிய பகவானின் அருளையும் மகாலட்சுமி அருளையும் நிச்சயம் நமக்கு பெற்று படைக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய பிரம்மாவிற்கும் காக்கும் கடவுள்னு சொல்லக்கூடிய விஷ்ணுவிற்கும் தங்களில் யார் உயர்ந்தவர்னு வாக்குவாதம் ஏற்படவே இதை அறிந்த சிவபெருமான் தாங்க அவங்க முன்னாடி ஜோதி வடிவில் தோன்றினார். இருவரும் சிவனிடம் முறையிட்டாங்க. அப்போது சிவன் யார் தன்னுடைய அடிமுடியை கண்டு வராங்களோ அவரே உயர்ந்தவர்னு சொல்லவே அப்படின்னு சொல்லிட விஷ்ணு வராகம் அதாவது பன்றி அவதாரம் எடுத்து பூமிக்குள்ளே சென்றார். அது போய்கொண்டே இருந்திருக்கு. திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லைன்னு ஒப்புக்கொண்டார். பிரம்மதேவரோ அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பிட்டார். அவரை காண முடியல. இருந்தாலும் சிவபெருமானே முழு முதற் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றார். சிவபெருமானோ ஜோதி வடிவிலிருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்தாருங்க. அந்த மலை தான் கோயிலில் பின்புறம் அமைந்திருக்கக்கூடிய அண்ணாமலைங்க. பின்பு தன்னை வழிபாடு செய்வதற்கு எதுவாக லிங்கோத்பவராக காட்சி கொடுத்து வராரு. இங்கு இந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா சுயம்புலிங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வெந்நீர ஆடையோடு அருணாச்சலேஸ்வரன்னு திருநாமத்தோடு தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாரு இங்கு ஈசன். கருவறை கோஷ்டத்தில் ஈசானிய பின்புறத்தில் லிங்கோத்பவர் எழுந்தருளிருப்பார். இறைவன் சன்னதியை அடுத்து உண்ணாமலை அம்மை தனி கோவிலில் கருவறையில் காய்ச்சல். பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறைத்திட்டு சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவை பொய் சாட்சி சொல்ல வைத்ததன் கண்டுவிட்டதாக பொய்யுரைத்தார். இதை அறிந்த சிவபெருமான் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோயிலோ பூஜையோ கிடையாதுன்னு சாபமிட்டார். அதே போல் தாளம்பூவை இனி தனது பூஜையில் உன்னை பயன்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. அதன் காரணமாக தாங்க இன்றளவுமே பார்த்தீங்கன்னா சிவ ஆலயங்களில் தாளம்பூவை மட்டும் படைக்க மாட்டாங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவம், ஆனி மாத பிரம்மோற்சவம், மாசி மக தீர்த்தவாரி, கார்த்திகை தீபம், பரணி தீபம்னு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. சிவன் கோவில்கள் அனைத்தும் சிறப்பு வழிபாடு திங்கக்கிழமையில் இருக்கும். சோமவாரம் சோம பிரதர்ஷனன்னு சொல்வதன் மூலம் இந்த உண்மையை நம்ம அறிந்துக்கலாம். ஆனால் திருவண்ணாமலையில் அக்னித்தலமாக இருப்பதால் அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமைங்க. அக்னிக்குரிய கிரகம் ஆங்காரகன். எனவே இந்த கோயிலில் மட்டும் சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை என்று தான் விசேஷ வழிபாடு நடத்தப்படுது. செவ்வாய்க்கிழமையன்று வழிபட்டோர் பிறவி பிணியிலிருந்து விடுபடலான்னு சொல்லுவாங்க. இந்த திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா யார் கிரிவலம் சென்றது, யாருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தாருன்னு தெரிஞ்சுக்கலாங்க. கையிலயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்திருக்காரு சிவபெருமானும். கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இந்த பிரபஞ்சமே இருட்டாயிருக்கு. அனைத்து ஜீவராசிகளும் ரொம்ப துன்பத்திற்குள்ளாகினாங்க. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக பூவுலகம் காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சியாகவும் தவம் புரிந்தா. ஒரு நாள் கம்பை நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குங்க. அன்னை காமாட்சி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க வேண்டுன்னு மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டாரு. இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கினார். அப்போது பார்த்தீங்கன்னா அன்னை காமாட்சி, ஐயனே நீங்கள் என்னை எப்போதும் பிரியாதிருக்க தங்கள் திருமேனியில் எனக்கு இடப்பாக்கம் தந்தரள வேண்டுன்னு வேண்டினாலாம். அதற்கு சிவபெருமான் தாங்க அண்ணாமலை சென்று தவம் செய். அவ்வாறே உமையும் தவம் செய்தா. கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருத்திகை சேரும் நாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று தோன்றியது. அப்போது மலையை நீங்கள் இடதுபுறமாக சுற்றி வா என அசரி ஒலித்தது. அப்படியே கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தன்னுடைய திருமேனியில் இடது பக்கத்தை அழித்து கொண்டாரு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். அதனால் இங்கு அர்த்தநாரீஸ்வரராக காட்சியும் கொடுக்குறாரு. இதை நினைவு கூறும் விதமாக அண்ணாமலையில் மகாதேவம் இன்னமும் ஏற்றிருக்கோம். மேலும் இங்கு திருவண்ணாமலை தளத்தில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் கிரிவலம் சென்று வழிபடுவது சிவலோக பதவி உண்டாக்கும். திங்கட்கிழமை இந்திர பதவி கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை கடன் வறுமை நிற்கும். புதன்கிழமை கலைகளில் தேர்ச்சியும் முத்தியும் கிடைக்கும். வியாழக்கிழமை ஞானம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை வைகுண்ட பதவி உண்டாகும். சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா பிறவி பிணை அகலுன்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா பூத நாராயணனை தரிசித்து அனுமதி பெற்ற பிறகே திருவண்ணாமலையில் கிரிவலத்தை தொடங்கணுங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா இரட்டை பிள்ளையாரை வணங்கிட்டு கிரிவலம் சென்று அண்ணாமலையும் முன்னாமலை அம்பிகையும் தரிசித்துட்டு வாங்க.
இந்த பங்குனி உத்திரத்தன்று திருக்கல்யாண வைபவம் நடக்கக்கூடிய நேரத்தில் திருமணம் ஆகாதவங்க விரதம் இருந்து வழிபட்டு சிவபெருமானையும் பார்வதி தேவியும் முருகப்பெருமானையும் வழிபட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய திருமணம் விரைவில் நடந்து முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.